வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அஃபீஷியலாக உங்களுக்கு அந்த செக்லிஸ்ட் நம்மளுக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 7.5 ரிசர்வேஷனில் போய் ஒரு பையன் அட்மிஷன் போட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் நம்மளுக்கு அந்த செக்லிஸ்ட் அஃபீஷியல் செக்லிஸ்ட்டில் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த செக்லிஸ்ட்டை தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் தெளிவாக தந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு பையன் 7.5% அட்மிஷன் போட போகும்போது அந்த பையன் அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் அஃபீஷியல் செக்லிஸ்ட் தான் இது. ஓகேவா? இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் அண்டு பேமெண்ட் ரிசிப்ட். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது 18,073 ரூபா ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால், அது ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தால் 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருப்பீங்களா, அதனுடைய ரிசிப்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, நீட்டினுடைய அட்மிட் கார்டு எடுத்துக்கணும், நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு எடுத்துக்கணும், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அடுத்து +1 சர்டிஃபிகேட், ஹச்எஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் அதர் போர்டு ஸ்கூலாக இருந்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது இப்போதைக்கு நம்மளுக்கு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இஃப் தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் சர்டிஃபிகேட், ₹100 பாம்ப் ஃப்ரம் ரோட்ரி பப்ளிக். அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எண்ட் ஆஃப் தி வீடியோ தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜெராக்ஸ் 4 செட்ஸு, எபோ 2 to 13 எபோ சர்டிஃபிகேட்ஸ். அப்போ நீட் அட்மிட் கார்டில் இருந்து கீழே வரக்கூடிய அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வரையும் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே 4 செட் எடுத்துக்கணும். 4 செட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அடுத்து பாண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பை தி கேண்டிடேட்ஸ், அதுவும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4 நம்பர்ஸ் வித்தவுட் நேம் இல்லாமல் எடுத்துக்கணும். அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடியிலேருந்து அனுப்பப்பட்ட அந்த செக்லிஸ்ட்டில் வித்தவுட் நேமு உங்களோட டேட் இல்லாமல் 4 ஃபோட்டோ வேணும். அப்போ நேம் அண்டு டேட்டோடு இருக்கிறத ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் 4 அதில் 4 எடுத்துக்கிறது பெட்டர். ஃபீஸ் பெய்டான்னு கேட்டிருக்காங்க, பெய்டுன்னு போட்டிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமார்க் அதெல்லாம் தேவையில்லை. கீழே உங்களோட கேண்டிடேட்னுடைய சைன் மட்டும் போட்டுக்கணும். இதுதான் நம்மளுக்கு அட்மிஷன் அப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா? அப்போ இதில் இருக்கிறதுல நம்மளுக்கு புதுசாக பார்க்கும்போது பாண்டு மட்டும்தான். அந்த நோட்ரி பப்ளிக் அண்டு பாண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பை தி கேண்டிடேட்ஸ், இந்த ரெண்டுமே என்னதுன்னா அஃபிடேவிட் மாதிரி. அஃபிடேவிட் ஃபார் ஸ்வான்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன் எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர்னால் என்னது, எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க, அடுத்து கேண்டிடேட்னுடைய நேம் என்னது, அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் வித் பின்கோடு, எந்த ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல பெர்மனண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் என்னது, நேஷ்னாலிட்டி, பிளட் குரூப்பு, மதர் டங்கு இதெல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கோட்டா, எந்த கோட்டாவில் வரீங்க, ஆல் இந்தியா கோட்டாவா, ஸ்டேட் கோட்டாவா, 7.5% கோட்டாவா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் ரோல் நம்பர் தப்பு இல்லாமல் கொடுங்க. நீட் ஸ்கோர் கார்டு டேட்டு கொடுக்குறாங்க. டேட்னா என்னதுன்னா ஸ்கோர் கார்டு நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டேட் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்னுடைய ஸ்கோரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. மொபைல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸோட தரணும், பேரண்ட்ஸினுடைய மொபைல் நம்பர் தரணும். அதேமாதிரி இமெயில் ஐடி ஒன்று தரணும். இமெயில் ஐடி ரன்னிங் லெட்டரில் எழுதக்கூடாது. நார்மலாக கேப்பிட்டு எப்படி எழுதுவோமோ அது மாதிரி எழுதணும். ஆதார் கார்டு நம்பரு, ரிலீஜியன் என்னது, ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கேட்டகரி என்னது, செலக்டட் கேட்டகரி என்னது, கம்யூனிட்டி அண்டு சப்காஸ்ட். கம்யூனிட்டின்னு என்னதுன்னா நீங்கள் எம்பிசிக்குள்ளே என்ன வரீங்க, எஸ்சிக்குள்ளே என்ன வரீங்க, எஸ்டிக்குள்ளே என்ன ஜாதியாக வரீங்க அப்படிங்கிறது சொல்லணும். குவாலிஃபிகேஷனில் ஹச்எஸ்சியில் ரோல் நம்பர் எழுதணும். இயர் ஆஃப் பாசிங், எப்போ நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினீங்க, சர்டிஃபிகேட்னுடைய டேட்டு, எப்போ உங்களுக்கு அந்த 12th சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டு, ஸ்கூல் நேமு, அடுத்து போர்டு என்ன போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு
நெக்ஸ்ட்டு வந்து 12th மார்க்கினுடைய கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து நீங்கள் 90 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, 10 மார்க் ப்ராக்டிக்கல் அப்படின்னா 90க்கு தமிழில் எவ்வளோ. அதேமாதிரி பயாலஜியில் 30 மார்க் ப்ராக்டிக்கல் 70 மார்க்குக்கு எழுதிங்கன்னா 70க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காலம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லெஃப்ட் ஃப்ரம் தி ஸ்கூல்லேருந்து எப்போ நீங்கள் லெஃப்ட் ஆனீங்களோ அந்த டேட் எழுதிக்கோங்க. டிசியினுடைய நம்பர் எழுதிக்கோங்க. எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அதனுடைய டேட் எழுதிக்கோங்க. இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. பிளேஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா. இது எல்லாம் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிசிலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் மேலே டிஎன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். நெக்ஸ்ட்டு எப்போ டேட்டு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டு, இஷ்யூட் அத்தாரிட்டி டெப்டி தாசில்தாராக இருப்பாங்க, தாலுக்கா வந்து எந்த தாலுக்கா அப்படிங்கிறத அட்டன் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் என்னது, டேட்டை எப்போ இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூட் அத்தாரிட்டி யார் டெப்டி தாசில்தார், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே போட்டுக்கோங்க. ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் தி எபோவ் பர்டிகுலர்ஸ் ஆர் ட்ரூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். என்னையை பொறுத்தவரை என்னோட நாலேஜுக்கு நான் கொடுக்கப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டுமே உண்மை தான் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணி கீழே கேண்டிடேட் சைன் போட்டு கொடுக்கணும். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களோட செக்லிஸ்ட். அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த செக்லிஸ்ட் அண்ட் ரெண்டாவது சொன்ன இந்த செக்லிஸ்ட்டை தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணுவீங்க. இப்போ பார்க்க போகிறது பாண்டு. ஓகேவா. பாண்டுன்னு கேட்டிங்களா, அந்த பாண்டு தான் இப்போ பார்க்க போகிறது. இந்த பாண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஃபிடவிட் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு சம்டைம்ஸ் ரெசிக்னேஷன் பண்ணிடுறீங்க, எனக்கு காலேஜ் பிடிக்கல அப்படி இப்படின்னு ரெசிக்னேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் 10 லட்ச ரூபா உங்களுக்கு பெய்டு பண்ணுறேன், 10 லட்ச ரூபா நான் பெய்டு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் அனைத்துமே வந்து உண்மைகள் தான். லேட்டராக என்னோடய சர்டிஃபிகேட் பொய் என்று தெரிந்தால் அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே அஃபிடவிட்டில் அப்பா அம்மா எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஓகேவா. அதனுடைய பாண்டு பேப்பர் தான் பின்னாடி வச்சுருக்காங்க. அந்த பையன் அதை வந்து யாருக்கும் காமிக்கக்கூடாதனால அது பின்னாடி வச்சுருக்காங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ரைட்டு தம்ப் இம்ப்ரெஷன் சொல்லி 3 காலம் இருக்குது. 3 விரல் வச்சு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேமு, கம்யூனிட்டி, அட்ரஸ்ஸு, நீட், ஹால் டிக்கெட் என்னது, அட்மிட் கார்டு, நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்கணும். சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் எழுதிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி டீன். நார்மலாக நீங்கள் பார்க்குறீங்க டீன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜே கிடச்சிருங்க. ஏன்னா இது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜிலேருந்து தானே வந்திருக்கு. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜினுடைய டீன் சிக்னேச்சர் வேணும். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபாலினுடைய சிக்னேச்சர் வேணும். நீங்கள் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி ப்ரொஃபஸர்னுடைய சிக்னேச்சர் வேணும். ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர்னுடைய சிக்னேச்சர் வேணும். பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்னுடைய சிக்னேச்சர் வேணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர்ஸினுடைய சிக்னேச்சர் வேணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது பாண்டு பேப்பர்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பர் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். மொத்தம் 2 ஃபார்மேட்டில் இருக்கும். மேலே உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடுவாங்க. ஓகேவா. இதுதான் வந்து நீங்கள் அங்கே போய் பண்ணக்கூடிய வேலைகள். அந்த அஃபிடவிட்டு, ஸ்வான் அஃபிடவிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜே பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா காலேஜே அதுக்குரியதை பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா. அப்போ இதுலேருந்து என்ன பார்த்துருக்கோம், அந்த பையன் 7.5% ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அப்போ செக்லிஸ்ட் எடுத்திருந்தார். அந்த செக்லிஸ்ட்டை உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிட்டு இது அஃபீஷியல் காலேஜிலேருந்து இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு செக்லிஸ்ட். ஓகேவா. இதை பார்த்து நீங்கள் எல்லாருமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலேருந்து அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட செக்லிஸ்ட்டை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்டாப் பண்ணி இந்த இதை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு கூட ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து அட்மிஷன் அப்போ பயப்படாமல் அதுக்குரிய ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. அவங்க வந்து 4 காப்பீஸ் ஜெராக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் 8 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப பெட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.